ஓம் அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அதுகோர் மேனியாய் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருள் உலகளாவியிலே அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 14ஆம் நாள் 30/7/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள். நாம் சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட சஷ்டி திதி விரதம், சஷ்டி விரதம் இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே புகழ்பெற்ற இலங்கையின் பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த உற்சவ காலங்களிலே அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் அனைத்தும் நேரம் காலம் தவறாது நடைபெறுகின்ற ஒரு தனித்துவம் நல்லூர் கந்தனுக்குண்டு. அது மட்டுமல்லாமல் நல்லைக்கந்தன் ஆலயத்திலே எவராக இருந்தாலும் ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் தான் ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அது எந்த பெரியவராக இருந்தாலும் ஷேட் அணிந்து ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாது. அது மட்டுமல்ல, பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வாழ்வு வாழ்கின்றவராக இருந்தாலும் சரி, அங்கு யார் சென்றாலும் நல்லூர் கந்தன் ஆலயத்திலே அர்ச்சனை டிக்கெட்டினுடைய சிறப்பு உலகிலே வேறெங்கும் பார்க்க முடியாது. ₹1 தான் அர்ச்சனை டிக்கெட். அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலே அர்ச்சனை என்றால் ₹1. எவரும் செய்து கொள்ளலாம். எந்த பரம ஏழை கூட ₹1 கொடுத்து அந்த பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். கோடீஸ்வரராக இருந்தாலும் அங்கே ₹1 தான் அர்ச்சனை டிக்கெட். அந்த ஒரு சிறப்பு உலகில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷமாக போற்றப்படுகின்ற வகையிலே இந்த நல்லூர் கந்தப்பெருமான் அலங்கார கந்தன் நல்லூரான். அந்த நல்லூர் கந்தனுடைய இந்த மகோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் தேசவாரியாக நாடளாவிய ரீதியாக புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்தும் வந்து நல்லூர் கந்தனுடைய இந்த உற்சவத்தை பார்ப்பதற்காக வருகின்ற அடியவர்கள் ஏராளம் ஏராளம். எல்லோருக்கும் நல்லூர் கந்தனுடைய திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம்.
சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.